வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். ஸ்டாக் இருப்பு வைக்கிறது, ரெண்டாம் பாவம் தான் அதுக்கு முழு தொடர்பு. ரெண்டாம் பாவாதிபதி எப்படி வேணாலும் இருக்கலாம். கெட்டு போய் இருந்தான்னு வைங்க, ஆறாம் பாவத்தில் கெட்டு போயினா கடன் நாள் பொருள்கள், எட்டாம் பாவத்தில் கெட்டு போயிருந்தால் கொஞ்சமான பொருள்கள் அல்லது நமக்கு அது பயன்படாத பொருட்கள், 12ஆம் பாவத்தில் இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்து வைப்போம், திரும்பி காலி ஆகிக்கிட்டே இருக்கும் பொருள்கள். ஸ்டாக் இந்த ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியம். சார் 2-12 தொடர்பு வச்சா நமக்கு நல்லது தானே சார், ஸ்டாக்கு வெளியே போய்கிட்டே தானே இருக்கும் இருப்பு பொருள்கள்னால் அது சரியாக போகிற பொருளாக இருந்தால் தான் நீங்கள் சொல்லலாம். விரயமாக போகிற பொருளாக போயிடுச்சுன்னா என்ன செய்வோம், வெட்டியாக யாருக்கும் பயன்படாத பொருளாக மாறிச்சுன்னா. எனவே ரெண்டாம் பாவம் தான் நமக்கு ஸ்டாக். ரெண்டாம் பாவாதிபதி நல்லா இருக்கான், ரெண்டாம் பாவாதிபதி ஆட்சி பெறான், ரெண்டாம் பாவாதிபதி நல்லா வலிமை பெறான், ரெண்டாம் பாவாதிபதி நல்லோர்களுடன் இருக்கான், எப்போயுமே நம்மகிட்ட பொருள் இருக்கும். ஸ்டாக் அதாவது அளவுக்கு மீறிய ஸ்டாக் அப்படின்னு வைங்களேன். ஒரு அரிசி மூட நெல் இருக்கணும்னா 10 அரிசி மூட நெல் இருந்துட்டு போகுது, அவ்வளோதான். இந்த ஸ்டாக் வைக்கிற யோகத்தை இந்த ரெண்டாம் பாவாதிபதி தான் கொடுக்குறான். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போகக்கூடிய பெரிய பெரிய ஆளுகள்லாம் ரெண்டாம் பாவாதிபதி நல்லா இருந்தால் போகணும், இல்லாட்டினா நல்லா இல்லைன்னா வீட்டில் இருந்துக்கணும். தேவையில்லாமல் ஸ்டாக்குக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு நம்ம போய் பணம் வரும், ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் தூக்கிட்டு கொண்டுட்டு போயிடும். கவனம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கெல்லாம் ரெண்டாம் பாவம் சப்போர்ட் இல்லைன்னா போகக்கூடாது. நன்றிங்க.